ஹே காய்ஸ் திஸ் ஸ்ரீராம். ஸோ இந்த வீடியோ என்னென்னா, பேசி ரொம்ப நாள் போட்டாச்சு. அதனால் ரீல்ஸும் பண்ணி 2 3 நாள் ஆச்சு. நான் எழுதுகிற வேலை, இதோ வீட்டை சுத்தம் பண்ணுற வேலை, நிறைய வேலைலாம் இருக்குது. ஸோ ஐபிஎல் ஆக்ஷன் பார்த்தேன். அண்டு போன வாட்டி அமைதியாக இருந்த ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு வந்தாங்க. இந்த கேமரா க்ரீன்லாம் எடுப்பாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் 25 crore அந்த பக்கம் போனாங்க. ஸோ ஓகே, இந்த வாட்டி பேசினாங்களே, கேட்டாங்களே, பிட் பண்ணாங்களே, அதுவே பெரிய விஷயம். அண்ட் 2 யங் பிளேயர்ஸ் வந்து 14 crores எடுத்திருக்காங்க. ஆமாம், இன்னொரு பிளேயரும் 14 crores, பேர் தெரில. பட் இப்போ தான் புதுசு. ராகுல் சகர் அவரும் பஞ்சாபில் இருந்தார், அவரையும் பிக் பண்ணியிருக்காங்க. ஓகே, குட் லைன் அப். எனக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு 2 விஷயம். ஒன்று, கேகேஆருக்கு ம பத்திரனா போயாச்சு. இங்கே கேர்ள் ஃபேன்ஸ்லாம் பாவம், ஃபேன்ஸுன்னு இருப்பாங்கள்ல, அது ஒன்று. அண்டு ஏதோ ஒரு டீமு ராகுல் திரிபாடி எடுத்திருக்காங்க. அவன் உங்கள்கிட்ட மாட்டல, நீங்கள் தான் அவன்கிட்ட மாட்டியிருக்கீங்க. ஸோ இப்படிலாம் சில கிரிடிபிலிட்டி வேலைகள்லாம் போச்சு ஆக்ஷனு. ஸோ ஓகே, நான் அப்பப்போ பார்த்துட்டு இருந்தேன், வந்து வந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் எழுதுகிற ஒர்க்லாம் இருக்கிறதுனால ஃபுல்லாக வந்து பார்க்க முடியல. கொஞ்சம் நான் எழுதி நோட்லாம் பண்ணுவேன் என்னென்னலான்ட்டு. ஸோ அவ்வளோதான், என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவ்வளோ டக்குனு எடுக்கணும்னு தோணுச்சு. எனக்கு ரீல்ஸ் ஏதாச்சும் போஸ்ட் பண்ணணும்னு இருந்துச்சு. சரி, பேசுகிற நிலமையாச்சும் இப்போ ஒன்று அப்லோட் பண்ணலாம் வீடியோன்னு வச்சுருந்தேன். அண்ட் அவ்வளோதான் கைஸ். அண்ட் அடுத்த ரீல்ஸ்லாம் இன்னும் ஒரு நாள் ஆகும், இல்லை 2 நாள் ஆகும். அண்டு வேறு என்னது, டூருக்கு வேறு போகிறோம். அதுக்கு vlogலாம் கண்டிப்பாக வரும். எங்கே எப்போன்ட்டு எல்லாம் அப்டேட்லாம் அடுத்தடுத்து வரும். கொஞ்சம் சேனல் டெவலப் பண்ணலாமேன்னு வச்சுருக்கேன். பார்க்கலாம். இதே தான் ஒரு வீடியோ சொல்லிகிட்ருக்கேன், டெவலப் பண்ணலான்ட்டு. எங்கே டெவலப் பண்ண மாதிரி தான். ஸோ ஓகே, வரேன் கைஸ்.